ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களிலே எல்லா இடங்களிலும் எவ்வித அச்சமும் பயமுமின்றி பின்பற்றக்கூடிய வழிகாட்டல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறை என்றும் விடயங்களிலே கெட்டது மோசமானது மார்க்கத்தில் எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புகுத்தப்பட்டவைகளோ அவைகள் என்றும் அவைகள் அனைத்தும் விதத்துக்கள் நூதன அனுஷ்டானங்கள் விதத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் ஒரு அடியானை நரகின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கூறியவனாக இந்த மார்க்க விளக்க வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அன்றாட வாழ்க்கையில் தொடர்பட்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் நினைக்கிறேன். அதற்கு முன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் எம்மோடு வாழக்கூடிய நேரத்தில் சிலர் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி சில இஸ்லாமிய உறவுகள் அவர்கள் அல்லாஹ்வும் ரசூல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்த புறக்கணித்த பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படி பலவற்றை எடுத்து சொல்லலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களை புறக்கி எடுத்து இந்த இடத்தில் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் தொடர்பாக கொஞ்சம் படியுங்கள், கொஞ்சம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை கேட்டுவிட்டு வாருங்கள் என்று எங்களுக்கு அல்லாஹ் நேரம் ஒதுக்கி அனுப்பி இருக்கிறான் என்றால் முதலாவது அல்லாஹ் எங்களோட சரியான இரக்கம், அல்லாஹ் எங்களோட இரக்கம். அதனாலதான் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதங்களை, குர்ஆனிய வசனங்களை, போதனைகளை யார் படிக்கிறார்களோ அந்த கூட்டத்தை பார்த்து நபிகளார் சிறப்பித்து சொன்னார்கள், ஹஃபத்துஹுல் மலாயிகா, அந்த சூழல் மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த நாம் அடிக்கடி இருக்கிற மஜ்லிஸ்ல எங்களோட சங்கைக்குரிய மலக்குமார்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான சிறப்பு. நாம் சிறப்புகளை அறிஞ்சு கொண்டுதான் நாங்க அப்ப இந்த இடத்துல நிற்போம். அப்ப மலக்குமார்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது அல்லாஹ் தஆலாவுடைய சகீனத்தும் அமைதியும் ரஹ்மத்தும் இறக்கப்படக்கூடிய மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ். இது அடுத்த சிறப்பு. அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ்களில் யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்களை பேர் குறித்து மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஞாபகப்படுத்துவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க உலகத்துல வாழ்கின்ற பொழுது ஒரு ஜனாதிபதிகிட்ட போய் உதாரணத்துக்கு ஒரு பார்லிமெண்ட்ல எங்கட பேர் சொல்லி பேசினா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்.
எந்த அளவுக்கு என்றால் பிரபல்யமான ஒரு விளையாட்டு வீரரோட போட்டோ எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ஆசை. அப்ப ஜனாதிபதிக்கு பேர் சொல்றதுக்கு எல்லாம் எங்களுக்கு ஆசை. ஜனாதிபதி கிட்ட நின்று ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்கிறதுக்கும் போட்டோ ஒன்று எடுக்கிறதுக்கும் ஆசை. உதாரணம். அப்ப இப்படி ஆசைப்படுகிற நாங்கள் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் எங்களை இதுவரைக்கும் நாங்கள் மூச்செடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமாக இருக்கிறவன் அல்லாஹ். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எந்த மரத்தின் எந்த இலை விழுந்தாலும் அவனின் அனுமதி இல்லாமல் அந்த இலைகள் விழாது என்று திருமறை குர்ஆனில் நிறைய வசனங்களை பார்க்கிறோம். அவ்வளவு வல்லமையுள்ள பலமுள்ள ரப்பிடத்தில் எங்களை போய் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்க மில்லியன் கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்கட பேர் சொல்லி அல்லாஹ்வே இவர் கலந்து கொண்டார், இவர் கலந்து கொண்டார், இவர் குர்ஆனை படித்தார், இவர் ஹதீஸுடைய போதனைகள் பேசப்படக்கூடிய மஜ்லிஸில் கலந்து கொண்டார் என்று எங்கள் அல்லாஹ்விடத்துல போய் ஞாபகப்படுத்துகிறார் என்றால் இதை தவிர வேற எங்களுக்கு என்ன வேணும்? இதுதான் மிக முக்கியமான விஷயம். இதை தவிர சிறப்புகள் வேற ஒன்றுமே எங்களுக்கு தேவை. இப்ப அல்லாஹ்விடத்தில் இந்த நேரத்தில் மலக்குமார்கள் போய் எங்களை பற்றி நிச்சயம் பேர் சொல்லி ஞாபகப்படுத்துவார்கள். அந்த சிறப்புகளையும் அறிந்து இந்த மஜ்லிஸில் அந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய நன்மதிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிற இந்த மஜ்லிஸில் ஒழுக்கமாக இருந்து கொஞ்ச நேரம் குர்ஆனிலிருந்து சில பகுதிகளை நாம் படித்து விட்டு போவதே மிக பொருத்தவும் நல்லம் என்று நினைக்கிறேன். இது முதலாவது விஷயம். அடுத்ததாக நாம் எதிர்நோக்க இருக்கிற ரமலான். ஒவ்வொரு காலத்திலும் நாங்க இதுவரைக்கும் எத்தனை ரமலான் நாம் கடந்திருக்கிறோம், இதுவரைக்கும் எத்தனை ரமலான் மாதங்களை கடந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரமலானையும் அல்ல எங்களுக்கு நெருங்க வைத்திருக்கிறார் என்றால் அல்ல எங்களோட இறக்கம். சில நேரம் சென்ற ரமலான்ல எங்களோடு இருந்தவர்கள் எங்களை விட்டு மூத்தாக இருப்பாங்க. சென்ற வருடம் எங்களோடு நோன்புற்றவர்கள் இந்த நேரத்தில் உயிரோடு இருக்க மாட்டார்கள். இப்படி எல்லாம் இருக்க அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் நெருக்கமான நேரத்தில் கூட அல்லாஹ் ரமலான் நெருங்குகின்ற பொழுது எங்களோடு இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எங்களோட இறக்கம் என்பதோட நாங்க இந்த ரமலானை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி கட்டாயம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும் என்பதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்த விஷயம், ரமலான் என்று வருகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பங்களை நாம் பார்ப்போம். கட்டாயம் அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். வெறுமனே பசியோடு இருந்து ஒன்றும் குடிச்சாம இருந்து மட்டும் வேலை இல்லை. அது பொறுமதியான மாதம். அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 12 மாதங்கள் சங்கைக்குரிய மாதம். சஹாபாக்கள் ரமலானை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நிறைய முயற்சி செய்தார்கள், அவன வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அந்த மாதிரி எதிர்வரக்கூடிய ரமலானை நாங்கள் முடிஞ்ச அளவு வெறுமனே நோம்பு நோக்கிறோம், நோம்பு திறக்க வாரோம் அப்படி என்று இல்லாம அந்த ரமலான்ல இபாதத்களோடு கலந்து அந்த ரமலான அதை அனுபவிக்கக்கூடியவங்களா கட்டாயம் நாம் இருக்கணும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த ரமலானோடு தொடர்படக்கூடிய இன்னொரு விடயம் தான் குர்ஆன். அதாவது ரமலானோடு மட்டும் இல்லாமல் ரமலானுடைய காலத்தில் இறக்கப்பட்டது குர்ஆன். அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதுக்கு என்று தனி வரலாறும் அவருடைய படிமுறைகள் என்று நிறைய பகுதிகள் இருக்கு. நான் அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதை விட முதலாவது எங்கட எல்லா வீட்டிலே குர்ஆனை நாங்கள் குர்ஆனை கண்டிருக்கோம். அந்த குர்ஆனோட நாங்கள் எப்படி தொடர்பாக இருக்கணும் என்பதை நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அதாவது குர்ஆனை நாங்க அட்டை போட்டு தூசி தட்டி எடுத்து வச்சிருந்தா மட்டும் போதாது. குர்ஆனை நாங்க எந்த நேரம் அதை பார்த்து அது கீழே பொழுதா எடுத்து மோந்து அப்படி மேல வைக்கிறது, அது தொடச்சி வைக்கிறது, அது மட்டும் போதாது. குறைஞ்சபட்சம் நாம் குர்ஆனை எவ்வளவு ஓதுறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. என்றால் அதுல எங்களுக்கு நிறைய பிரயோசனம் இருக்கு. நாங்க ஒரு நியூஸ் ஒன்று வாசிக்கிறதுக்காக வேண்டி பெருமதியான சல்லி கொடுத்து நாங்க புத்தகங்களை வாங்குறோம், நியூஸ் பேப்பரை வாங்குறோம். இது அன்றாட உலக நடவடிக்கைகளுடைய விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம் எவ்வளவு ஓத பழகியிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ராவுல் குர்ஆன், நீங்க குர்ஆன் அதிக ஓதுங்கள், பாராயணம் செய்யுங்கள்.
فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. நாளை மறுமையில் ஒரு அடியானுக்காக சிபாரிசு செய்வதற்கு குர்ஆன் வரும் என்றார். நாங்க இந்த இடத்துல நாம ஒன்றாக இருக்கிறோம். சில நேரம் எங்களுக்கு சரி ஆபத்துக்கள் நடந்துட்டுன்னா எங்களுக்கு ஹெல்ப்புக்கு நிறைய பேர் வரும். அது உலகம். லாக்கதரல்லா யார் சரி ஒருத்தர் எக்ஸிடென்ட் ஆகுதுன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணதுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பார். உன்னுடைய தொழுகையை பற்றி விசாரிப்பார். நாங்க இந்த உலகத்துல செஞ்ச இபாதத்களை பற்றி விசாரிப்பார். நாங்க செஞ்ச இந்த உலகத்துல செய்யற நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் வைத்து வைத்து விசாரிப்பார். ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிப்பார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அந்த நாள் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விட்டு விரண்டு ஓடிடும். உம்மா அப்படி எங்கட பிள்ளைகள் கீழே விழுந்துல உம்மா ஓடிவார். ஆனால் அந்த நாள்ல உம்மா பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடிடும். பிள்ளைகள் உம்மா விட்டு ஓடிடும். அப்ப எல்லாரும் யானப்சி என்னுடைய ஆத்மான்னு சொல்லித்தான் நான் தப்பிக்கிறோம்னு தான் பார்ப்போம். உதாரணத்துக்கு எங்கட உள்ள இந்த மலைக்கினால் விழ போறால் ஓடி வந்து நாங்க தூக்கும். எங்கட சில குடிக்காத என்ன செய்வோம், அவங்க நான் காப்பாற்றுவோம். ஆனால் நாளை மறுமையில் உம்மாவாக்குமான பிள்ளைகளை பார்க்கவே மாட்டாங்க. பிள்ளைகள் உம்மாவாக்குமான பார்க்கவும் மாட்டாங்க. நண்பர்கள் ஏனைய நண்பர்களுக்கு சப்போர்ட்டாக வர மாட்டாங்க. பக்கத்து வீட்டாளர்கள் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வராது. நாளைக்கு யானப்சி என்னுடைய ஆத்மா எங்களை நாங்க காப்பாற்றிக்கொள்ளணும் இருக்கும். அந்த டைம்ல அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பான். விசாரிக்கிற நேரத்துல நீ தொழுகையா, நீ செஞ்ச இபாதத்துக்கள், நீ செஞ்ச பாவங்கள், நீ செஞ்ச நல்லவற்கள் அல்லாஹ் எல்லாம் தெரியும். எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் எல்லாம் நோட் பண்ணி கொண்டுதான் விசாரிக்கிறான். ஏன்னா இப்ப நாங்க பேசுறதையும் நீங்க கேட்கறதையும் நல்லா பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பவர் எல்லாத்தையும் கண்காணிச்சு கொண்டு தெரிஞ்சு கொண்டு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கேட்டு அந்த டைம்ல எங்களுக்கு சப்போர்ட்டாக ரெண்டு விஷயம் வரும் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று நான் முன்னுக்கு சொன்ன ஹதீஸ்ல குர்ஆன், இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் இரண்டு விடயங்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்யும் என்றார்கள். ஒன்று குர்ஆன், அடுத்தது நாம நோட்கிற நோன்பு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆன் எங்களுக்கு சப்போர்ட்டா வந்து பேசும். யா அல்லாஹ், இவர் ராவு முழுக்க தூங்கல்ல, இவர் குர்ஆன் ஓதித்தான் இருந்தாரு. ஆகவே இவருடைய விஷயத்துல கொஞ்சம் நீ கருணை காட்டு, இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு சொல்லி பேசு. அதே மாதிரி நோன்பு வரும். யா அல்லாஹ், பகல் முழுவதும் உனக்காக இவர் பசித்திருந்தார், தாகித்திருந்தார், நோன்பை உண்மையான முறையில் நோற்றார், இவருக்காக வேண்டி கொஞ்சம் நீ கருணை காட்டு என்று சொல்லி நோன்பும் நாங்க நோக்கிற நோன்பும் நாங்க ஓதுகிற குர்ஆனும் எங்களுக்காக வந்து பேசும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அப்படி என்றால் நாங்க எவ்வளவு குர்ஆன் ஓதும் இது அப்ப நாளைக்கு மறுமையில நாங்க தப்போணும் என்றால் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு குர்ஆன் வரணும் என்றால் நாங்க குர்ஆன் ஓது. இப்ப சில கேள்விகள் வரும், எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாவே, நாங்க பழகலை, நாளைக்கெல்லாம் பதில் செய்யலாம் இல்லை. இது முதலாவது. அதாவது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக தப்ப வேண்டும் என்றால் கட்டாயம் நாங்க குர்ஆன் ஓதணும். இப்ப குர்ஆன் ஓதுனா சில நேரம் குர்ஆனை பரட்டது போன வருஷம் நோம்புல கேட்டா வேலைன்னு சொல்லுவோம். இந்த வேலைகளை நாளைக்கு மறுமையில் அல்ல இடத்துல காரணம் சொல்லு. நாங்க குர்ஆனை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருந்த ஒரு ஜனாதிபதி, மார்க்க தலைவர் என்ற ஒரு ஆலிம், ரெண்டு கட்டத்திலும் நிறைய முறை குர்ஆன் ஓதினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்ய தளபதி, பல யுத்தங்களுக்கு படைகளை அனுப்பின தளபதி. அவரு கூட குர்ஆன் ஓதின விஷயத்துல கவனமாக இருந்தார். எல்லாரும் பார்க்கிறோம், நாங்க இப்பே பார்க்கிறோம், நிறைய இஸ்லாமிய விளையாட்டு வீரர்களையும் பார்க்கிறோம், நிறைய இஸ்லாமிய போதகர்களையும் பார்க்கிறோம். அவங்க நிறைய கட்டத்தில் ஓய்வு கட்டத்தில் கூட குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறார். சில இஸ்லாமிய சகோதரிகளை பார்க்கிறோம், பஸ்ல பயணம் செய்ய போக்கலே குர்ஆன் ஓதுற நாங்க இஸ்லாமிய சகோதரிகளை இப்பே நாங்க கண்ணுடா காண்கிறோம். குர்ஆன் ஓதுவது என்பது நாளை மறுமையில் எங்களுக்கு ஹெல்ப்பாக வரும் என்பது முதலாவது. அடுத்த விஷயம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க மன்கரா ஹர்ஃபன் ஃபீ கிதாபில்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல யாராவது ஒரு எழுத்தை யார் சரி ஓதினார், ஒரு எழுத்தை ஓதினால் அவருக்கு 10 நன்மைகள் இருக்கிறது என்று. வலா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் அப்படினு வரலாம் அந்த சூரா, அந்த ஃபுல்லா ஒரு அலிஃப் எழுத்துன்னு சொல்ல மாட்டோம். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃப், அதுக்கு 10 நன்மை.
லாமுன் ஹர்ஃப் ஒரு ஹர்ஃப் ஒரு எழுத்து அதுக்கு 10 நன்மை, மீம் ஒரு எழுத்து அதுக்கு 10 நன்மை. அப்ப பாருங்க இந்த 3 எழுத்து வர 30 நன்மைகள். நன்மைகளை கொள்ளையடிக்க முடியுமான ஒரு நன்மைகளை பல நன்மைகள் எடுக்கக்கூடிய முடியுமான ஒரு வழிதான் இந்த குர்ஆனை நாங்க ஓதுறது. குர்ஆனை ஓதுறது. அப்ப முதலாவது குர்ஆனை நாங்க தெரிஞ்ச சூறாக்களை எடுத்து ஓதுவோம். குர்ஆன் பாடமா இருந்தால் பாடமான சூறாக்கள் ஓதுவோம். குர்ஆனை அதாவது பாடம் இல்லைன்னு சொன்னால் தெரிஞ்ச சூறாக்களை நம்ம பார்த்து ஓதணும். நாங்க அதுல நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இது முக்கியமான ஒரு படிப்படை. நாளை மறுமையில் எங்களை விசாரிக்கப்படுகின்ற பொழுது நாங்க செய்கிற நன்மைகள் எங்களுக்கு உதவியாக வரும். அந்த டைம்ல இந்த காப்பாத்துறது இந்த உலகத்தில் இருக்கிற ஊடும் வாசலும், இந்த உலகத்துல நாங்க சேர்த்து வச்சுக்கிற சொத்தும் செல்வமும், இந்த உலகத்துல இருக்கிற குடும்பமும் கோத்திரமும் அல்ல. நாளைக்கு நாங்க எங்களுக்காக வேண்டி என்னென்ன சேர்த்து வச்சுக்கிறோமோ அதெல்லாம் தான் எங்களுக்கு கபர்லயும் வந்து சேரும், நாளைக்கு மறுமையிலையும் வந்து சேரும். கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் எங்களுக்கு வெள்ளை துணியை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. இருட்டறைக்குள் தான் நாங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்போம். அதுல துணையாக யாருமே வராது. நாங்க செஞ்ச நல்ல மக்கள் தான் வரும். கபர் வாழ்க்கையை பத்தி படிக்க போகிறோம்னா பார்ப்போம். கபர் வாழ்க்கைக்குள்ள நாங்க மண்ணறைக்குள்ள அடக்கம் செய்யப்பட்ட எங்களுக்கு நிலம் என்ன? எங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு லைட் ஆஃப் பண்ணி ரூம்ல தனியா நிற்க பயம். ஆனா மண்ணறைக்குள் அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் நாங்க போன்ற எந்த சத்தத்தையும் எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் கேட்க மாட்டார்கள். மற்ற எல்லா படைப்பிடங்களையும் கேட்பார்கள். சொன்னார்கள் அந்த டைம் எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒத்தரவு இல்லை. அப்ப மண்ணறைக்குள் இருக்கும் பொழுது எங்களுக்கு உதவியா வரப்போறது எது? நாங்க செய்த நல்ல மனிதர் நல்ல மல்களை அள்ளி எடுக்க முடியுமானதான் குர்ஆனை எடுத்து ஓதுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார். ஒன்று குர்ஆன் நாளை மறுமையில் எங்களுக்காக வேண்டி சிபாரிசையும் அடுத்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அழகான ஒரு வழிமுறை குர்ஆன் ஓதுவது. அடுத்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை தர்த்தீலாக ராகம் எடுத்து அழகாக ஓதும். நபிகள் சொன்னார்கள், யார் குர்ஆனை ராகம் எடுத்து அழகான குர்ஆன் ஓதுற முறையில் ஓதுறாங்களோ அவங்க சபரத்தில் கிராமில் பரரா சங்கையான மலக்குமார்களோடு அவர்கள் இருப்பார்கள். யார் கஷ்டப்பட்டு திக்கி ஓதுறாங்களோ அவங்களுக்கு 2 கூலி இருக்கிறது என்று சொன்னார். அவ குர்ஆன் ஓத தெரியல ஒழுங்கா ஓத தெரியாண்டு எங்களுக்கு வாய் மூடி காரணம் சொல்லிட்டு சும்மா இருக்கேன். எங்களுக்கு எப்படி ஓத ஏழுமோ அப்படி ஓதும். அப்படி ஓதினால் எங்களுக்கு 2 கூலிகள் இருக்கின்றன என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்ப்போம். அடுத்தது எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியா, அந்த அரபெழுத்து கண்டால் எங்களுக்கு விளங்குறல்ல, அப்படி என்றால் எங்களுக்கு அப்படி காரணம் சொல்லிட்டு தப்ப ஏலாம். நாங்க குர்ஆன் ஓத பழகணும். அதற்குரிய முயற்சிகளை நாங்க எவ்வளவு எடுத்திருக்கிறோம் என்பது கேள்வி. உதாரணமா இந்த இப்படி ஒரு பயான் நாங்க நிறைய விடத்தில் கேட்டிருக்கோம். குர்ஆன் சம்பந்தமா ஒரு நாள் ஒரு முறையாவது நாங்க குர்ஆன் ஓத பழகணுமே. 80 வயசு மூதாதை தாய்மார்கள் கூட குர்ஆன் ஓதி குர்ஆனை மனமிட்ட வரலாறுகளை இப்பொழுது நாங்க சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம். 80 வயசு ஆனா குர்ஆனை மனமிடக்கூடிய தாய்மார்கள். அப்ப எதுவும் ஏலாம்னு சொல்லி எங்களுக்கு தப்பேலாது. சந்தர்ப்பங்கள் இருந்தால் சந்தர்ப்பங்களை எடுத்து நாங்கள் குர்ஆன் ஓத பழகணும். மிச்சமில்ல ஒரு 26 தரப்பிலிருந்து பழகினால் அதோட என்ன செய்யலாம், கூட்டி குர்ஆன் ஓத பழகணும். பழகி மெதுமெதுவா எழுந்து கூட்டி வெக்கப்படக்கூடாது. நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய பேச்சை ஓத பழகிறோம். நாங்க ஓத பழகணும். வயசு சின்ன பிள்ளைதானே தாலிம் குர்ஆன் ஓதணும், சின்ன பிள்ளையா குர்ஆன் ஓத பழகும் அப்படி என்று இல்லை. பெரிய பிள்ளைகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் குர்ஆன் ஓத தெரியுமாட்டா தான் பிள்ளைகள் நல்லா ஓதுவாங்க. அப்படி இல்லாம பிள்ளைகள் எவ்வளவு ஓதுனா உங்களுக்கு ஓத தெரியுமா, நீங்க எங்களுக்கு ஓச்சல வாரான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுக்கணும் என்றால் முதலாவது நாங்க ஓத பழகணும். தாய்மார்களா இருக்கக்கூடியவங்க டைம் எடுத்து குர்ஆன் ஓத பிராக்டிஸ் பண்ணினால் பிள்ளைகளுக்கு ஒட்டோவா போல பார்த்தே பல என் உம்மா குர்ஆன் ஓத பழகுது, நானும் எப்படி சரி பழகிக்கிறோம். உம்மா வாப்பமா 2-3 சூறாக்கள் ஓதினால் பிள்ளைகள் பாப்பாங்க என்ன உம்மா அப்பா 2-3 சூறா பாடம் எனக்கு 30 சூறா பாடம் வைக்கணும். அப்படியே கட்டால் முன்னுக்கு வருவா. பிள்ளைகள் குர்ஆனோடு தொடர்படணும் என்றால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் தொடர்பட வேண்டும். அப்ப குர்ஆன் எனக்கு ஓத தெரிய இப்ப காலம் முடிஞ்சு இன்னும் எங்க காலம் முடிஞ்சு நான் மூத்தாயிட்டு போறோம், நீங்க மட்டும் ஓத பழங்கண்டா மூத்தான முறை வாங்க அல்லாஹ் தருவான். இப்படி காரணம் எல்லாம் அல்லாட்ட சொல்லல.
அப்ப நாங்க இந்த உலகத்துல எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் ரமலான் வார நேரத்துல உங்களுக்கு இரவு நேரத்துல குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு பிராக்டிஸோட கொடுக்கல. சின்ன சூறாக்களை மஸ்ரஜோட ஓதுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பிராக்டிஸ். சும்மா சூரத்துல் இக்லாஸ் குல்ஹுவல்லாஹு அஹத் அது எப்படி ஓதுறது அதை எல்லாரும் குர்ஆனை பிரட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு பிராக்டிஸ் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இங்க பொறுப்பா ஒரு மௌலவியோட போட்டு இருக்கிற அவர்கிட்ட கேட்கலாம். இப்படியான விஷயங்களை செஞ்சிடலாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன சூறாக்களையாவது ஓத பழகிடும். அப்படி பழகினால் ஒட்டோவா நீங்களும் குர்ஆனோட தொடர்படுவீங்க. உங்களுக்கும் அதை பிரயோஜனமான முறையில பயன்படுத்திக் கொள்ளும். அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளும் குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக அவர்களை உருவாக்கியும் என்பதும் மிக முக்கியமான நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக குர்ஆன் திக்கு சரி ஓதணும். ஆனால் எங்களுக்கு திக்கு தான் ஓதணும் அப்படியே இருக்கக்கூடாது. பழகும் நல்லா ஓத பழகும். அதோட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு யார் மன்சலக தரீகன் யல்தமிஸ் ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறவங்க யார் ரோட்ல இறங்குறால் அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய வாயிலை லேசாக்கி கொடுப்பான். உதாரணத்துக்கு நான் எந்த கஷ்டப்பட்டு பயன்ல கலந்து கொள்ள சொர்க்கம் போகும். நான் எதுக்கு 5 நேரமும் தொழுகிற சொப்போ கிளம்பி கஷ்டப்பட்டு கூதல் எழுப்பி தொழுகிற என்னத்துக்கு? எங்களுக்கு தேதியில ஒரு வேலைனா நாங்க இந்த அல்லாஹ்க்காக தொழணும், சொர்க்கம் போறதுக்காக தொழணும். நாங்க நோம்புல எந்த கண்டாங்க தின்னாம பட்டினி சாகுறது, பட்டினியா இருக்கிறது, குடிக்காம இருக்கிறது, நாங்க சொர்க்கம் போகும். அப்ப சொர்க்கம் போறதுக்கு மிக மிக லேசான வழி மார்க்கத்தை படிக்கிறது. குர்ஆன தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது, சிங்கள மொழிபெயர்ப்பு இருக்குது, ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்குது. குர்ஆனை பிரட்டி அவருடைய மொழிபெயர்ப்புகளை எப்ப சரி நாங்க வாசிக்கிறோமா, சரி ஓத தெரியா விடுங்களே, சரி தமிழ் வாசிக்க தெரியுதானே, அப்ப மொழிபெயர்ப்பு ஒரு சின்ன சூறாக்கள் மொழிபெயர்ப்படுத்து சரி பிள்ளைகள் வாசிப்பாங்களே, சரி உங்களுக்கு கேட்கறது காதிக்கிறது நல்லா இருக்கும். அப்படி என்ன பிள்ளைகளை வாசிக்க வச்சு நாங்க கேட்கறது, சரி எங்களுக்கு தான் வாசிக்க தெரியும். பிள்ளைகளை சொல்ல கூப்பிட்ட மொழிபெயர்ப்பு வாசிக்க சொல்லி நாங்க கேட்கிறோம். வியாழசோலை நடிக்கிற ஹதீஸ்கிற கிதாபுகள் எடுக்கிற மொழிபெயர்ப்பு எடுக்கிற பிள்ளைகளுக்கு வாசி நான் குடும்பமா இருந்து கேட்கிறேன். ஒரு நல்ல வழக்கம். குர்ஆனை படிக்கக்கூடிய இஸ்லாத்தை படிக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம். பள்ளியில மட்டும் பயம் வைக்க தேவையில்லை. நீங்க வீட்டுல குர்ஆன் மஜ்லிஸ்கள் ஏற்படுத்தும். கொஞ்சம் கிழமைக்கு 2 நாள் அல்லது 3 நாள் கொஞ்ச நேரம் உம்மா வாப்பா பிள்ளைகள் எல்லாம் இருந்து பிள்ளைகள் வாசிக்க சொல்லி அவங்க ஸ்கூல் போற அவங்க படிக்கிறதானே. அப்ப உங்களுக்கு விளங்கும் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா அவங்க படிக்கிறா இல்லையான்னு. ஏன்னா வாசிக்க தெரியுமா தெரியாவா. அப்ப அதுல அவங்களுக்கு அவருக்கு புரசரம் கிடைச்சு அடுத்தவங்க அப்படி நீங்க அவங்களை வாசிக்க தெரியாட்டி டக்குன்னு அவங்களோட படிப்பு விஷயத்தை நீங்க கவனம் எடுப்பீங்க. நீங்க அவங்களோட ஆசிரியர்மாரை போய் தம்பிடுவீங்க. ஏன்னா பிள்ளைங்க வாசிக்க தெரியாவேன்னு சொல்லி கேள்வி கேட்பீங்க. இது ஒன்றுமே இல்லை, சும்முட்டு போடுறது இது உண்டு. அடுத்தது பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவு வரும், வாசிப்பு திறனும் வளரும், அவங்களுக்கும் மார்க்க அறிவு வரும், குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக உருவாகும். இப்படித்தான் இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்குறது. குர்ஆனோடு நாங்க எவ்வளவு எந்தெந்த வழிகளில் தொடர்படும் மூலமாக எங்களுக்கு ஈமானிய குடும்பத்தையும் இஸ்லாமிய குடும்பத்தையும் உருவாக்கலாம். அடுத்த விஷயம், இந்த குர்ஆனை நாங்க படிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம். இப்ப நீ யூடியூப் பேஸ்புக் செல்வன நிறைய பயான் கிளிப்ஸ் வருது. ஒவ்வொரு தலைப்புலையும் அகீதாவுடைய அல்லாஹ்வை பற்றி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, ரசூல்மார்களை பற்றி, மலக்குமார்களை பற்றி, மறுமை நாளை பற்றி, சொர்க்கம் நரகம், அதே மன்னரை கபர் வாழ்க்கை எல்லாத்தையும் படிக்கிற ஒரு இஸ்லாமிய ஊழிய பிடிக்கணும். ஒரு இஸ்லாமிய ஒரு மாணவன் படிக்கக்கூடிய மாணவன் எப்படி இருக்கணும். நிறைய போதனைகளை நிறைய பயான் கிளிப்புகளை பார்க்கலாம். அப்ப எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு பயான கேட்க சொல்லுது. அதுகளுக்கு எங்களுக்கு வெட்கம் கூச்சம் என்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவ்வளவு நாங்க என்ன செய்தோம் பராபகமாக இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்கறோம்னா எல்லாருக்கும் அப்படி சந்தோஷம். சினிமாக்கள் பார்க்கறா குடும்பமா இருந்து பார்க்கறோம். ஆனா ஒரு பயான்ல என்ன செய்யலாம் குடும்பமா இருந்து கேட்கலாம் நிலைமையில நாங்க இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, ஆகவே மார்க்கம் படிக்கிற என்ற விஷயத்துல நாங்க வெட்கப்படவும் கூடாது, கூச்சப்படவும் கூடாது, அதை நாங்கள் பராமுகமாகவும் இருக்கவும் கூடாது. மார்க்கத்தை படிக்கக்கூடிய வழிகள் நிறைய இருக்கு. இப்போ அந்த வழிகள்ல மார்க்கத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாங்களும் ஏற்படுத்தி எங்கட பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தால் தான் எங்கட குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமா உருவாக்கலாம். எங்கட அடுத்த ஜெனரேஷனை நல்ல பக்குவம் உள்ள ஒரு பரம்பரையாக எங்கட ஜெனரேஷனை உருவாக்கலாம். ஆகவே எங்கட எதிர்காலம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்றால், எங்கட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு நாங்க சந்தோஷப்படணும் என்றால், எங்கட பிள்ளைகள்
நாங்க மாறோம். நாங்க மாறி குர்ஆனோடு நாங்க தொடர்பட்டால் தான் எங்களை பிள்ளைகளையும் குர்ஆனோடு தொடர்பட்டவர்களாக உருவாக்கலாம். முதலாவது கட்டாயம் என்று அவர் துவா செய்யும். அடுத்ததாக குர்ஆனோடு தொடர்படக்கூடிய வழிகளை இப்ப நான் நிறைய வழிகள் சொன்னேன். அந்த வழிகளை கண்டறிந்து அதை பின்பற்றுவதற்கு முயற்சிப்போம். அதுக்குரிய அருமையான மாதம் தான் எதிர்வரக்கூடிய ரமலான். இப்ப நான் ஷஅபான்ல இருக்கிறோம். ரமலான், இந்த ரமலான் மாதத்தையாவது இந்த குர்ஆன்ல இருந்து சில விஷயங்களை படிச்சுக்கொள்வோம், குர்ஆன் ஓத பழகுவோம், சில துவாக்களை பாடமாக்குவோம். அப்படி என்று நாங்கள் பிராக்டிஸ் பண்ணி அந்த மாசத்துல நல்லா நம்ம பயிற்சி எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மற்ற மாதங்களையும் அந்த பயிற்சி எங்களுக்கு தொடரும். எங்களுக்கு குர்ஆனோடு தொடர்பட்டவர்களாக இருக்கலாம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதலாக அனுப்பப்பட்ட வேதம். அடுத்த இந்துலாத்தில் எந்த புத்தகத்திலும் குறையிடலாம், ஆனால் குர்ஆனை குறையிட முடியாது. எந்த சமயத்தின் வேதங்களிலும் பிரட்டி பார்த்தால் அதில் பரிபூரணம் இருக்காது, ஆனால் குர்ஆனில் முழு பரிபூரணம் இருக்கும். அதில் மனிதனுக்கு அகீதாவுடைய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும், இபாதத்தினுடைய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும். அதே போன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், திருமணம் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். எதிலும் இது இல்லை என்று சொல்லி குறை சொல்ல இயலாத மிக முக்கியமான வழிகாட்டுதல் புத்தகம்தான், முக்கியமான சத்திய வேதம் தான் இந்த குர்ஆன். ஆகவே அந்த குர்ஆன் அது எவ்வளவு நாம் ஓதுறோம் அவ்வளவு எங்களுக்கு அலா பிரிக்கில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் ஓது எங்களுக்கு ரிலாக்ஸ், எங்களுக்கு மன அழுத்தம், எங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கு, எங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கிறதோட எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், சில நேரம் பொருளாதார கஷ்டம் இருக்கும். அந்த நம்பிக்கையோட குர்ஆன் ஓதி பாருங்க, நிச்சயம் அல்லாஹ் தஆலா எங்கள் வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்தும், எங்களுக்கு பொருளாதார செழிப்பை தரும். ஆகவே ஈமானோடு இஸ்லாத்தோடு உண்மையான அல்லாஹ்வை நம்பியவர்களாக நாங்கள் குர்ஆனோடு தொடர்பட்டு அந்த குர்ஆனை ஓத தொடர்பட்டு நாங்களும் தொடர்பட்டு எங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தையும் குர்ஆனோடு தொடர்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சொர்க்கத்தில் முத்தகீன்களோடு சுபதாக்களோடு சாலிஹான மக்களோடு வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.